மாமா பாலமாமா அங்க இருக்காருடா. அங்க இருக்காருடி. இங்க வாரு. என்னடி ஏண்டி உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? என்னைய பத்தி நீ என்ன சொல்லுவேன்? 100 ரூபாய் வேலைக்கு போறேன்னு கைக்குள்ள போட்டுக்கிட்டு வளர்ந்து யார பத்தி கேட்கிற? நீது அடே உன்னை அப்படியே ஒன்னொன்னா ஏ மாமா ஏ தமிழ்காரிய கொழுந்தா ஏ என்ன கட்ட மாட்டியா? காத்தால கட்டுவியா? மாத்தளை கட்ட போய்த்தானே நீ பிறந்த. ஓ அப்படி சொல்றீங்க. அப்ப எனக்கு அப்பாவா அவரு? சித்தப்பா. ஆமா. அடே உன்னை அப்படியே வந்து வளை சேர்த்துருவேன். உன்னை அள்ளி விட்டு அள்ளி கேட்டு செத்து போகணும். அடே நீ முக்கா அப்படி அரிசிக்கு மூடிட்டு போறாங்க. தட்டாவ பைக்க தண்டாவ உனக்கு சிரிக்கி. ஆமா உன்னைய பத்தி எனக்கு தெரியாது பாரு. அப்படியே பலாப்பழத்துக்கு ஆசைப்பட்டு என் புருஷன் நாயனகார பால் கூட ஓடுன பழவற்று ஆமடி குச்சி முட்டாய்க்கு ஆசைப்பட்டு குமார் கூட ஓடினவள. குமார 10 வருஷமா நான் வச்சிருக்கேன். உனக்கு என்ன? குச்சி முட்டாய்க்கு ஆசைப்பட்டு சரி அவளுக்காரர் குமார் கூட ஓடினவள. ஏண்டி ஒன்னே பத்தி எனக்கு தெரியாதாடி? நாகப்பழத்துக்கு ஆசைப்பட்டு நல்ல லவ்வா பழமடி. நாகப்பழம் அதை நான் சுருட்டமா நாவா பழமடி. லவ்வா பழம் சொல்லுவாளா? நாகப்பழம் லவ்வா பழத்துக்கு ஆசைப்பட்டு என் புருஷன் நாகராஜ் கூட ஓடின பழத்துக்கு பலாப்பழத்துக்கு ஆசைப்பட்டு பால் கூட ஓடினவள. பால் ஏற்கனவே இழுத்துட்டு போயிருக்காங்க. பாரிவாடி நீ சொல்லு பாப்பா. என்னன்னா உன்னை இழுக்க முடியும். இன்னும் நிறைய பேச வேண்டிய அக்கா வாய் கொடுக்காத. ஏன் அக்கா உனக்கு வாய் ஓட்டவ. உனக்கு முன்னாடி நான் வாய் போட்டிருக்கேன். இப்ப 2 பேரும் வாய் ஓடுவோமா? வாய் யாரும் ஜெயிக்கிறோம் பாப்பா. சரி யாரை கூப்பிட்டு வர? நான் வந்து யூடியூப் சேனலை கூப்பிட்டுக்கிறேன். கேமரா நனைஞ்சு போகலாம். கேமரா நனையும். அப்ப நீ யாரை கூப்பிடுற? நான் மைசெட்டு சார் கூப்பிட்டாரு. அது நினையாதா? அப்படின்னா அப்படி எடுத்து வைக்கிற செடி விட்டுறாரு. எதுல? பிளக்ல சொல்லவே எடுத்த கூட்டுறாரு கொஞ்சம். எக்கோ வைக்கிறா தத்தியா? ஆபடி மன்னம் மேல மகாலிங்க
எது வெளியிலேயே வருதா? ஏன் அப்படி கேட்கிற? வந்ததுல இருந்து இப்படி இல்லம்மா, வகுறு கட்டிக்கிருச்சா? வகுறு கட்டிக்கிருச்சா? போகுதா இல்ல வெளியே வர மாட்டேங்குதா? வகுத்து கடுப்பா இருக்கு எனக்கு. வகுத்து கடுப்பா? ஆமா. ஏய், வகுத்து கடுப்புன்னு இங்க வா. என்ன செய்ய? வாடி கேள்வி. அக்கா கிட்ட மருந்து இருக்கு. என்ன மருந்து? 2 கிலோ சிமெண்ட் வாங்கிக்க. சரி சரி. ஏய் கேள்வி. கல்ல அக்கா கிட்ட மருந்து கேட்டீங்கன்னா என்ன மருந்து? நீ ஏற்கனவே நீ உரமுட மாதிரி இருக்க. என்ன உரமுட? உன்னை ஒத்தையில யாரா பார்த்தாங்கன்னு குட்டி சத்தியா மாதிரி தெரியுது. இந்த கொக்கு முடியா இல்லைன்னு வச்சுக்க, கம்மாய்க்குள்ள போனீங்கன்னா குட்டி சத்தியா மாதிரியே தெரியும். ஏண்டி நீ குட்டியா இருக்கிறதுக்கு அதுக்கும் பயமா இருக்கு எனக்கு. ஒன்னெல்லாம் பார்த்தா ஐயோ அப்பா என்னடா அம்மந்தண்டியில வருது. அந்த ஆடுற அம்மந்தண்டி பொம்பளை ஆடுறா சமாளிப்பாங்க. எல்லாம் வாடகை தான் விடுவேன். போடா என் புருஷனு காலில் விழுதுறியா, முக்கி ஓடுறியா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கன்றியா? நானும் ஓடுறான்றேன். முக்கி ஓடுறான். உன் புருஷனை எப்படி இருக்கிறப்ப என் புருஷன் நான் எப்படி வச்சிருக்க மாட்டேன்? நீ எங்க வாங்கப்பட்டிருக்க? நான் என் புருஷனுக்கு வாக்கப்பட்டு எந்த ஊர்ல வாங்கப்பட்டிருக்க? நான் வந்து டெல்லியில வாக்கப்பட்டிருக்கேன். மும்பைல அங்கெல்லாம் வாங்கப்படக்கூடாது. அவங்க ஊரா பிராயிலர் கோழி மாதிரி. சரி, அது ஊரு சதவதெல்லாம் இருப்பாங்க. சரிக்கா, கோழிக்கு ஆகாது. பெருக்கா. ஆமா, நீ எங்க வாங்கப்பட்டிருக்க? நானும் சீனாக்காரங்களுக்கு வாங்கப்பட்டிருக்கேன். என்னக்கா இது? இதை விட அதுதான் பெருசு. ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு தான் முதல் வாங்கப்பட்டேன். நாக்கு தள்ளிடுச்சு எனக்கு. நான் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு மட்டும் வாங்கப்பட மாட்டேக்கா. அதுக்கப்புறம் தான் 4 இடத்துல விசாரிச்சேன். நீக்கிறோக்காரங்க நல்லா வைங்க, அங்க போனாங்க. நீக்கிறோக்காரங்க சமாளிக்க முடியாதக்கா. அக்கா சமாளிச்சுட்டேன்ல. என்னக்கா சொல்ற? நீக்கிறோக்காரங்க 4 வயதுல என்கிட்ட வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? மருந்து குடி செத்து போனாங்க. எதுக்கு அவைய வாபஸ் வாங்கினாங்க? வாங்கிட்ட வந்து குவாரி வச்சிருக்கேன் அக்கா. என்ன குவாரி? கல்குவாரி. கல்குவாரில அவங்க என்ன செய்ய போறாங்க? சம்பட்டை வச்சு அடிச்சு பார்த்தாங்க. கல்லு உடையில இறக்க மாட்டேது. ஆப்பு உடையில வண்டி ஓட்டு விக்கி ஓட்டு. அதான் இந்த சாவக்கல்ல கொண்டு போ. இதை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் போல சமாளிப்பேனா? நீயா? அத்தாடி நீ எல்லாம் போன 3.25 நாள்ல கொண்டு விடுவாங்க. என்னவா கொண்டு கொலை எடுத்துருவாங்க. இவெல்லாம் போனா வச்சுக்க, மறுநாள பால் ஊத்தணும். மறுநாள பால் ஊத்தணும். ஆமா, மதுரையில வச்ச பேரு எப்படி எல்லாம் பேர் வருது? வச்ச பேர் இன்னும் என்ன பேர்? அதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? லூஸ் பாயில. அப்படி சொல்லல, நானா வச்சேன். எந்த புண்ணியால வச்சானோ. எப்படி பேரு? லூஸ் பாயில. ஆனா இப்ப ஒருத்த வச்சிருக்கான் உதுத்த வயல். எத்தனை தண்டி வண்டி வந்துட்டான். அன்னைக்கு கஞ்சா கேஸ்ல இருந்துட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல லாக்கப்புக்குள்ள உட்காந்துருக்கியா, போலீஸ்காரர் சொல்லிட்டு போறாரு, நீங்களா கஞ்சா கேஸ் ஓரமா உள்ள உட்காருங்களா, இவங்க ஊரா சட்டையில வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. இது எங்கிட்ட பொட்டத்தை வச்சிருந்தான்னு தெரியல, லாக்கப்புக்குள்ள உட்காந்து உள்ள கசைக்கிட்டு இருந்திருக்கியா. ஐயா பாத்துட்டாரு. பார்த்துட்டு ஏண்டா இங்கேயே கசக்குறீங்களாடா, ஏண்டா இங்கேயே விட்டுனா வெளியில என்ன அநியாயம் செய்ய மாட்டீங்க, உள்ள லாடம் கட்டினதுலதான் பயம் உள்ளன்னு கக்கிட்டு நான் சொல்றேன். கடவுள்கிட்ட வாங்கிட்டு வரானா? ஏண்டா என்ன கடவுளை விற்கிறாரா? அங்கே வாங்கிட்டு வரானா? கடவுள் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு? என்ன வச்சிருக்காரு? கஞ்சமா வச்சிருக்காரு. கடவுள்கிட்ட சாகாத வரோம். சாராயம் வாங்கிட்டு வந்திருக்கானா? வாங்கிட்டு வரல, கஞ்சா வாங்கிட்டு வரல, அப்படி சாகாத வரத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. வரமா? புரியலையா? புரியல மச்சான். அவர் எப்ப என்று 16 அப்படியே இருக்குன்னு சொல்லி வர வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. என்னது வர வாங்கிட்டு வந்திருக்காரு சொன்ன.
வடை கிழக்குல அவர் வரையத்துக்கு செத்து போயிடுவேன். என்ன அது வடை பூரா சூப்பி போய் கிடக்கு பூரா ஈர வாடைக்கு அதுக்கும் பூரா விறுவிறுன்னு கிடக்கு அவர் பஜ்ஜி சாப்பிட்டு வச்சுக்க. அடியல குசு சமம்டா ஏன்னா நல்ல பெரிய நீக்குறோக்க அரைக்கல சமாளிச்சவா என் குசுடா நீ எல்லாம் என் குசு சமம்டா நீ அவங்கள சமாளிச்சுக்கலாம். அடே அப்பா அடியெல்லாம் எனக்கு தான் கொசு கடிச்சது மாதிரி இருக்கு அன்னைக்கெல்லாம் 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 பெரிய நீக்குறோக்க மாதிரி ஆப்பிரிக்காரர் மாதிரி. ஆச்சு. என்னவா அன்னைக்கெல்லாம் என்ன உடனே செஞ்சாங்க பொருளா பொரு அன்னைக்கு கம்மாயில நீ விறகு பறக்கிட்டு இருந்த கம்மாய்க்குள்ள வந்து இல்ல சிலிண்டர் என்னைக்கு வந்துச்சா கம்மாய்க்கு போறத நிப்பாட்டிட்டா சிலிண்டருக்கு முன்னாடி சிலிண்டருக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அதுக்கெல்லாம் முள்ளு உனக்கு காலில் முள்ளு குத்துச்சா ஆமா அப்ப அந்த நேரத்துல உனக்கு எடுத்து விட்டது யாரு அது இந்த மச்சான் தானே மச்சான் சின்ன மச்சான் குனிய வச்சேன் எந்த மச்சான் சின்ன மச்சான் அந்த சின்ன மச்சான் அந்த நெருங்கி முள்ளு நறுக்கு குத்தி பிடிச்சு அதுக்கெல்லாம் வேணாம் மச்சான் சொன்னீங்கல்ல அவன் தரத்துக்கடி குனிய வச்சு விட்டானு அப்படி வச்சுட்டால அப்ப நான் யாரு நீ மச்சான் உன்னை வாயில வச்சான் என்ன மச்சான் அடிக்காது அடிக்காது மச்சான் வயசாகி போச்சு கிளவிக்கு இங்க பாருங்க முந்தைய காலத்துல அந்த காலத்துல நீங்க தண்ணிய போட்டு வந்து விடிய நாக்க திருத்திக்கிட்டு அடிச்சுக்க டம்மு டம்மு ஆமா அதை பூரா வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீங்க அடி கூட அடிச்சாலும் பெற முடியாது வயசாகி போச்சுங்க வயசாகி போச்சுல வாய குறை வாய் ஓடுறத குறை வாய் போடுறத குறை அப்ப நீ கை ஓடுறத குறை இந்த கையில சாட்டை கொண்டு அடிக்கிறத பாட்டுங்க சாட்டை கடங்காது சட்டத்துக்கு மயங்காது ஆம்பளை பிள்ளை ஜான் பிள்ளைனால ஆண் பிள்ளை அப்படியா தெரியுதா ஆமா போ போயிட்டாரு பொருள் ரெடி ஆகட்டும் வந்த ரெடி ஆயிடுச்சு வந்த இல்ல கட்டி காட்டல சொல்லு சொல்லு ஒருடா பல்ல ரெண்டா பல்ல அவதான் செத்து போயிட்டான்ல எங்கிட்ட ஆடுறது நீங்க கொண்டு விட்டியாடா எப்படி ஏன்டா அவர் எப்படி கொண்டாரு ஒரு நசுக்குனியா வீட்டுல என்னதான் நசுக்குனானோ அவளை நசி கொண்டு விட்டியான் கம்மங்கிறது கம்மங்கிறத கசக்குனாங்க கசக்குனாரு சோளங்கிறது கசக்கிறது இருக்கா எப்ப என்னதான் சரி மாமி அண்ணன் இருக்காளா மாமியார் தான் நான் கெடிச்சிக்கல. அப்படியா சரி 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 நல்ல வயலா இருக்கியா கேமரா பாரு கேமரா கார சிரிக்கிறாரு பிரேம வந்து ஏண்டி பிரேம உன்னையவே பாக்குறாரு எதுக்கு எதுக்குடி எதுக்குடி என்னெல்லாம் பாக்கலடி அண்ணன்டி அண்ணன்டி ஆமாடி அண்ணன்டியா ஆமாடி என்னடி அண்ணன்டி என்னடி டிக்கெட் டீய பாத்திருக்கேன் பால் டீய பாத்திருக்கேன் எத்தனையோ டீய பாத்திருக்கேன் டிகிரி காப்பிய பாத்திருக்கேன் ஆமா ஸ்பெஷல் டீ பாத்திருக்கோம் ஸ்பெஷல் டீய பாத்திருக்கேன் ஆமா அதனடி அண்ணன்டி அண்ணன்டி அண்ணன் வேணும் அப்படியா இப்படி சொன்னாக்க ஊர்ல சந்தேகப்பட மாட்டாங்க அப்படியா ஊர்ல சிறுப்ப பார்த்து கொண்டு வச்சிருப்ப உன் குழந்தை என் தம்பி ஆமா தெரியுதா ஆமாங்க நீங்க எல்லாம் விட்டுட்டு நீங்க உங்க வாடகை கிட்ட போயிடுறீங்க உங்க தம்பி கிட்ட ஒப்படைச்சு விட்டு போயிடுறீங்க உங்க தம்பி ஒரு பொழுதுன்னைக்கு இப்படி வை அப்படி வை இப்படி இழுச்சுட்டு நில்லு இப்படி வை இப்படி திருப்பு இந்த குனி போட்டா ஏங்க நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறீங்க போட்டாங்க என் தம்பி போட்டு எடுக்கிறாரு போட்டு எடுக்கிறாரு என் தம்பி அங்கே இருக்கேன் போட்டோ கடையில வேலை பார்க்கறாரு ஆமா அவர்கிட்ட கேட்டேன் மகனே போட்டா 10 ரூபா போட்டா 10 ரூபாயா போட்டா 10 ரூபா ஆமா போட்டா 10 கழுவுல 20 என்னவா சொல்றேன் போட்டா 10 கழுவுல 20 அப்படின்னா தொடச்சிட்டு போனா 5 ரூபாயா 35 ரூபா 35 ரூபா 5 ரூபாயா தொடச்சிட்டு போறதுக்கு லேசா தொடச்சிட்டு போறதுக்கு 35 ரூபாய் போட்ட கழுவி
அந்த பிலிமை கழுவி வளைவடி பாலிஷ் பண்ணி கொடுத்தா 45 ரூபா. அப்போ நீ போட்டு எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். நீ அங்கே மருத்துவ போட்டோட வந்த. ஆமா. அப்ப யார் எடுத்தது? ஆமா. நான் தான் உனக்கு எடுத்தேன். சரி, எடுத்தேன். சாத்தூர் சந்தனமே அப்படியே கொடியில ஓடு. செவுட்டு முண்டைன்னு சொன்னியா? குருட்டு முண்டை முண்டைன்னு சொன்னியா? காது கேட்கல. என் மேல போட வேணாம். வாட் இஸ் த ப்ராப்ளம்? What is the problem? What is the problem? என்னடா? வாட் இஸ் ப்ராப்ளம்னா ப்ராப்ளம். ஓ இருக்குங்களா? அப்படியே தாங்க சொல்ல மாதிரி கிரிச்சு கிரிச்சுன்னு இருக்கு. சீ கரிச்சு கரிச்சுன்னு இருக்கு. கரிச்சுங்க அங்க இருக்க. அது கிரிச்சு கிரிச்சுன்னு எடுக்கிறாருல. அவர் கொட்டையத்துல கரிச்சு. பலா கொட்டை. இது நீங்க என்ன சொன்னீங்க? மேல ஓடுன்னு. அதாங்க மேல ஓட்டேன். அருவி கட்டவனே. ஒரு பெரிய இன்ஜினியர். கூறு கட்டவனே. பெரிய நீல பெரிய சப்பல் போட்டுரு. சப்பவை முண்டை. வயசாமுறா. ஏடா மம்மட்டி மூக்கா. வக்கால் ஏகாரா. ஏடா பொண்டாட்டிய வக்கால் ஏட்ட. வக்கால் உனக்கு மரியாதை இல்ல. என்னடா நினைச்சு பத்துற? ஏடா வக்கால் போட்டுடா. நம்மள புரோக்கர் நம்ம ரெண்டு வந்து புரோக்கர் இவன்தான்டா. அவன்தான்டா புரோக்கர். அவரே பாத்து கட்டி வச்சாரு. அவர்தான் பாத்து கட்டி வச்சாரு நமக்கு. நீ எல்லாம் உசுரோட திர்ற. ஆமா அவன்தான்டா பாத்தியா? அதுக்கப்புறம் தான் உன்னை கட்டி வச்சேன். நான் சொல்றேன். நான் தான உன்னை சொல்றேன். எழுத்தெழுத்து என்னங்க எழுத்தெழுத்த விட்டாண்டியா? இல்ல ஆதார் என்னது? நீங்க ஒரு எழுத்து விடுங்க. மேல நிம்மதியா போச்சா? சேலை எடுத்து இந்த சேலை எடுத்து ஓ மேல போடு. அப்படியா? சேலை கட்டலாம். எதுக்கு? எதுக்கா? என்ன வீட்டுல என்ன காத்தாடி ஓட்டு வச்சிருக்க நீ? வீட்டுல காத்தாடி இல்ல, ஒரு கிரைண்டர் இல்ல, ஒரு மிக்ஸ் இல்ல, ஒரு வாஷிங் மாறி தேவையா? மாறிட்டு நேற்று வாக்கப்பட்டு வந்தவ என்னென்ன வச்சிருக்கா வீட்டுல? அவ வீட்டுல வச்சிருக்கிறது நம்ம வீட்டுல என்ன குறையா போச்சு? என்ன கொடுக்கறேங்க நீ கேளுங்க மாமா. அவ பொம்பளைதான் சின்ன பொம்பளை. டிவி இம்மன் தண்டியா இருக்கு வீட்டுல. எத்தனை அவளை பொம்பளைக்கு அந்த டிவியை வச்சிருக்கா. அவன் பார்க்கத்தான் கொடிய பிள்ளையா இருக்கா. வீட்டுல பாக்குறேன் 84 இன்ச்சு. ஒரு நாள் அளந்தே பார்த்துட்டேன். அளந்து 84 இன்ச்சு. இந்த வாக்குல அளந்தா அடே அப்பா 134 நினைக்கிறேன். 144 இன்ச்சு. அவ போயிருக்கா பாத்தியா? ஆமா அவளுக்கெல்லாம் அவ வீட்டுல 250 இன்ச்சு எல்இடி டிவி. அப்படி அதில் திரைப்படமா? கீழே இருந்து அளந்துட்டேன். கீழே இருந்தா செவத்துல இருந்து கீழே டிவி, பெரிய டிவி. அவ வீட்டுல போய் தியேட்டர்ல படம் பார்த்த மாதிரி இருக்குல்ல. நீ நம்ம வீட்டுல என்னடா டிவி வச்சிருக்க? அவளுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? இலவசமா கொடுத்த டிவி எந்த டிவி வச்சிருக்கேன்? அது கொசம் தெரியுது, புள்ளி புள்ளியா தெரியுது. ரிமோட்டை பிடிச்சி அமுக்குறேன். கிட்ட இருந்து அவ்வளவு நல்லா இருக்கு. கட்டை சூப்பி போச்சு. என்னைக்கு போட்ட கட்டையோ
போட்டு புதிக்கு பாக்குற சேனல மாற மாட்டேங்குது. கட்டை போடல, கட்டையை மாத்தல உனக்கு எத்தனை வட்டம் சொல்லிருக்கேன். புருஷனே மாத்திட்டாண்டா. நீ என்ன கட்டையை மாத்துறது? பொட்ட கட்டையை மாத்த சொல்லியா? மாறல. ஏய், ஒன்னே சொல்லல அவன்கிட்ட அவனை சொல்றேன். நாட்டு கட்டை. இங்க பாரு, நீ வேலை பார்க்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது. உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உனக்கு எத்தனை பவுன் நகை எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுல அதாவது துணிமணி துவைக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு வாஷிங் மிஷின் எடுத்து கொடுத்தேன். வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தீங்க. துணிமணி அள்ளி போடு, துவைச்சு தரு முடியா. துணிமணி அள்ளி போட்டேன் மச்சான், துவைச்சா தல்ல. துணிமணி அள்ளி போடுன்னு சொன்ன சுவிட்சை போடணும்னு சொல்ல வேணாமா? 3 மணி நேரம் துணிமணி அள்ளி போட்டு உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், துவைச்சா தல்ல. துணிமணி அள்ளி போடுன்னு சொன்னவன் சுவிட்சை போடணும்னு சொல்ல வேணாம். மாதிரி காட்டுச்சிருக்கு ஏண்டி அவமானத்துல பேச? பெட்டி வாங்கி கொடுத்தாச்சுன்னா பெட்டி என்கிட்ட இருக்குல்ல. அவருக்கு தெரியும் பிரேம். வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாச்சுன்னா என் பெட்டி பிரேமுக்கு தெரியும். கேமராவை கொண்டு வச்சிருக்காராக்கு. கேமரா நம்ம ரூம்ல வச்சிருப்பாரு. அதாவது வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாச்சுன்னா ஒரு பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த துணிமணி என்ன அள்ளி போட்டு அப்படியே அலசி கொடுத்துரும். அதான் தன்னால அலசி கொடுத்துரும். கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். ஆமாங்க ஆமாங்க. இந்த காட்டுச்சிருக்க கட்டி நான் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் புரிச்சு வாங்கி கொடுத்தியா மச்சான்? புரிச்சு புரிச்சு இல்ல, புரிச்சு பெட்டி புரிச்சு பெட்டியை வாங்கி கொடுத்தியா? புரிச்சு பெட்டி இல்ல, பிரிச்சு பெட்டி வாங்கி கொடுத்தியா? இது எதுக்குன்னு கேட்டேன். கெட்டு போவா இந்த இது உள்ள வச்சோம்னா எந்த பொருள் கெட்டு போகாதுண்டியா. என்ன வச்சாலும் கெட்டு போகாது. கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பெட்டி இண்டியா. இந்த சின்ன சொன்னபடியே கேட்க மாட்டேன்டியா. இந்த ஒரு சின்ன பையன் மயந்த கோணமண்டே, அந்த கோணமண்டே 1.5 வயசு இருக்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னாங்க, இந்த அங்கிட்டு போறியா உன் பிள்ளை கெட்டு போவியா அப்படி விடாதாண்டாங்க. சரி அங்கிட்டு விட்டா கெட்டு போவேன்னு சொல்லி தூக்கி பிரிச்சுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சுக்கிட்டேன். கெட்டு போகாம இருக்கட்டும். அப்படித்தான் போயிட்டியா, ஐஸ் கட்டியா போயிட்டியா. என்ன சார் என்ன செய்யறா? உருவிட்டு போக சொல்ற. அழிச்சாட்டா ஓடுவாங்க. அழிச்சது மாதிரி அத்தனை நாளைக்கு நடிப்பாங்க. நீ ஆம்பளை பெரியண்ணா புடி தள்ளிட்டோம் நினைப்புல நினைக்கிறியா? கேரளா மாடு வச்சு தெரியாம போடுறீங்க. அடிச்சு தெரியா உன்னை அடிச்சு என்ன செய்ய? அதான் சொல்லு. உங்ககிட்ட அடி வத்த நான் என்ன செய்ய? அடி வந்தது மாதிரியே தெரியல. 2 பேரும் ஒத்து போயிருவோம். ஆமா 2 பேரும் ஒத்து போவா. நீ நாயத்துக்கு போ, நான் சுதிப்பட்டி போறதுக்கு போறேன். ஒத்துக்கு ஆள் இல்ல. இப்ப ஒத்து போறதுக்கு ஆள் இல்லைங்க. சத்தம் இல்லாம ஒன்னா போயிருவோம் சொல்ல வர்றேன். அப்போ அப்படி போவோம். அங்கிட்டு அக்காவுக்கு மட்டும் அதான் நான் கேட்டு நினைச்சிருந்தேன். அது ஒரிஜினல் ஜாமாண்டி. இது வந்து ஒரிஜினல். சரி உனக்கு ஒண்ணுமே இல்லையடி. அதை ஏண்டி கேக்குற? அந்த கண்டாடி கேக்குற? என்ன என்னாச்சு?
அக்கா உன்னை மாதிரியே ஒரு காலத்துல நானும் அப்படித்தான் வச்சிருந்தேன். அப்படிதான் இருந்துச்சா? அப்படித்தான் இருந்துச்சு. அப்புறம் ஏண்டி இப்ப ஒண்ணுத்தையும் காணோம்? இப்ப சப்பு சமக்குன்னு போக சொல்லி ஏண்டி? ஏன் தெரியுமா அக்கா, என் மகளை இங்க விருது காய இது அருப்புக்கோட்டையில கட்டி கொடுத்துருக்கேன். சரி, அருப்புக்கோட்டையில அருப்புக்கோட்டையில கட்டி கொடுத்துருக்கியா? எங்கக்குள்ள? எங்கக்குள்ள இருக்கு? எங்கனக்குள்ள இருக்கிறாள்? எத்தனை இடத்துல போயிட்டு வந்தாலும் எங்கனக்குள்ள இருக்கிறாள்? எங்கனக்குள்ள என்ன பஸ் ஸ்டாண்டுக்குள்ள? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயாடி? சரிடி. ஆமா, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட். ஆமா சொல்லிட்டாரு பாரு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் நிக்கு. நீ எங்கடி போன? நான் பாத்ரூம்குள்ள போனேன். அப்படியா? இடம் பத்துச்சாடி? நீ எங்க போன? இடம் பத்துச்சா? பரவாயில்ல, நெரிச்சுட்டேன். ரூம் போட்டு போனேன். உனக்குள்ள போதும், சின்ன சந்தை அடிச்ச பத்திரம். அப்ப பிள்ளை மகளை பார்த்துட்டு வந்துடலாம்னு போன வாரம் போயிருந்தேன். சரி. பஸ் ஸ்டாண்ட தள்ளி 4 வீடு தள்ளி தள்ளி ஐயாவது வீட்டுல. வீட்டுல? ஆமா, மகளை பார்க்கலாம்னு போயிருந்தேன். போயிருந்து என் மக நானு என் மருமையன் மருமையே மாமியாவை பார்த்துட்டு 10 கிலோ கறி எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்படியா? உன்னைய பார்த்துடாடி. ஆ. எதுக்கு? 10 கிலோ கறி, என்னென்ன கறி எடுத்துட்டாரு? 2 கிலோ ஆட்டு கறி, சரி. 2 கிலோ மட்டன். குடுமா எடுத்துட்டு வந்தாரு? மைக்கில் சொல்ல மச்சான். யார் மாமியார? என் மாமியார உன் மாமியார? என் மருமையன் என்னைய பார்த்துட்டு உன்னை பார்க்க வந்தவனா? நான் தான் மகளை பார்க்க போனேன். சரி, மகளை பார்க்க போன இடத்துல மருமையன் வீட்டுல என்னைய பார்த்துட்டேன். யார் பார்த்துட்டானா? அந்த பார்வை இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி போகும்போது பார்த்துட்டேன். அடாடா, வீட்டுக்கு போறாள். வீட்டுக்கு போ. ஆமா, ஐயா மாமியா வந்திருக்கேன். அப்ப நான் சந்தோஷத்துல 10 கிலோ கறி எடுத்து வந்துட்டேன் மச்சான். 2 கிலோ ஆட்டு கறி, 2 கிலோ மட்டனு, மட்டனு, 2 கிலோ கோழிக்கறி, கோழிக்கறி. 2 கிலோ சிக்கனு. இப்படி மணி வச்சு திண்டா? இப்படி மணி வச்சு திண்டா? மட்டன் சொல்றது ஆட்டுக்கறி, ஆமா, சிக்கன் சொல்றது கோழிக்கறி. அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கேன், எப்படி? ஆட்டுக்கறி 1 கிலோ, மட்டன் 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ. ஏய், மட்டன்னா ஆட்டுக்கறி, சிக்கன்னா கோழிக்கறி. இல்லங்க, அதான் மட்டன்னா செம்பரி கறி. சரியா? ஆட்டுக்கறின்னா வெள்ளாட்டக்கறி. அப்படி சொல்றேன். கோழிக்கறின்னா சரி, உன் அறிவுக்கு என்ன தெரியும்? கோழிக்கறின்னா நாட்டுக்கோழி. அப்படியா? பிராய்லர்னா இந்த சிக்கன். சிக்கன். இப்படி 8 கிலோ, மீன் 2 கிலோ அள்ளிட்டு வந்துட்டாரு. என் மக கறி குழம்பு அப்படி ஆக்கி வச்சிருந்தா. அப்படி வச்சு திண்டு. ஆமா, அக்கா உனக்கு தெரியுமில்ல, கறி குழம்புனா நல்லா திம்பேன் உனக்கு நீ தெரியுமா? நல்லா திம்பையில நல்லா வளைச்சு பண்ணி தீயத்துல தின்னு விட்டேன். நல்லா ஊத்தி அடிப்பையில நல்லா ஊண்டி அடிச்சு விட்டேன். அடிச்சு அடியில ஏண்டி நான் கறின்னு சொல்லி தின்னு விட்டு அக்காவுக்கு பல படம்னு வந்துருச்சு. படம் வந்துருச்சு. ஆமா, என் மகளும் மருமகளும் 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து சின்னமா போயிட்டாங்க. அப்படி உனைய விட்டுட்டாடி. எங்கேயாவது கூட்டு போறாங்க புது பொண்ணா? செகண்ட் ஷோக்கு போயிட்டாங்க, நைட் ஷோக்கு சரி. போயிட்டாங்க. நான் அந்த கறிஞ்சோரை தின்றதுக்காக வீட்டுக்குள்ள படுக்க முடியல. வீட்டுக்குள்ள படுக்காம எங்க படுத்த? நான் வீட்டு திண்ணையில வந்து மருமகன் சின்ன பெரிய திண்ணை அச்சச்சோ. திண்ணையில போய் அக்கா பகுமானமா குழந்தை நான் நல்லா திறந்து ஓட்டு படுத்துட்டேன். கதவை திறந்து ஓட்டு படுத்துட்டேன்.